சற்று முன்பு தமிழகத்தில் அரசியலை விட்டே விலகுகிறேன். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, கட்டாயமாக நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. தமிழகத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை பற்றித்தான் இந்த காணொலியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாகுது நண்பா. ஓகேங்களா, இந்த ஜூன் 4ஆம் தேதி வெளியாகக்கூடிய இந்த தேர்தல்களுக்கான முடிவு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ஒரு புறம் இருக்குது. ஓகேங்களா, இல்லை அப்படின்றது மறுப்பதற்கு கிடையாது. இந்த ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு இதுவரை யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நிச்சயமாக கண்டிப்பாக அமையதான் போகுது, அது வேறு விஷயம். ஓகேங்களா, 100% பார்த்தீங்கன்னா திமுக மிக பிரம்மாண்டமான இடத்தை பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய ஒரு எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை இந்த தேர்தலில் பெறப்போகுது. எதற்கு ப்ரோ இவ்வளவு பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் ஜூன் 4ஆம் தேதி அரசியலை விட்டு இருவர் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு. முதல்ல யாருன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினரும் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்ற எச்சைத்தனமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியலிலிருந்து விரைவில் விலகுவார்கள். அவர்கள் அரசியலிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்த பிறகு டிடிவி தினகரன் மீண்டும் வனவாசம் செல்வார். அதற்கு பிறகு ஓபிஎஸ் அரசியல் அனாதையாக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இப்போ ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது எடப்பாடிக்கான ஒரு ஃபீட்பேக்கை தான் பார்க்கணும். அதாவது எடப்பாடியுடைய ஒரு விக்டரியை தான் பார்க்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? 100% சொல்கிறேன் பாருங்கள். ஓபிஎஸ் ஜெயிக்கிறதும் ஜெயிக்காததும் தனிப்பட்ட முறையில் யாருக்கு செல்வாக்கு அதிகமாகும்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறுவதற்கான ஒரு அழுத்தத்தை அது ஏற்படுத்திவிடும். ஓகேங்களா, ஸோ அதனால் அரசியலை விட்டே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே அவர் விலக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ அதையுமே நம்ம என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பா. ஏன்னா நிறைய விதமான காரணங்கள் இருக்கிறது. திமுகவிற்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இருக்குது, அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அரசியலுடைய முடிவுகள் என்பது எப்படி மாறும்ன்றது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். உண்மையில் எதிர்பாராத ஒரு திருப்பமணிக்கு ஏற்படுமா ஜூன் 4ஆம் தேதின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து விடலாம் நண்பர்களே. ஸோ அதனால் என்ன வேணால் நடக்கலாம் ஜூன் 4ஆம் தேதி. ஒருவேளை திமுக